சுட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளையை அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி. ஓகே, பார்த்துருப்பீங்க நம்ம செந்தமிழின் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கோவையில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்முறை செஞ்சு கொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி பல தலைவர்கள் எல்லாமே கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, பல தரப்பட்ட எதிர்ப்புகள்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம செந்தமிழின் சீமான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தவறு நடந்தால் அந்த பிள்ளைய புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை சுட்டு கொண்டுட்டு தான் புதைப்பா. அப்படி இதெல்லாம் சாத்தியமா இல்லையா அப்படின்னா, மேடை பேச்சுகளுக்கு சாத்தியம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் செயல்முறைக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகே அது வந்து உணர்ச்சி வசம் நம்ம எவ்வளோ நாளும் பேசலாமே தவிர அது சாத்தியப்படுத்த முடியுமானா அது ரொம்ப கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எக்காரத்து கொண்டும் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, எக்காரத்து கொண்டும் குற்றவாளி தண்டையிலிருந்து விடுபட்டுறக்கூடாது என்பது அந்த சட்டத்தினுடைய தாரக மந்திரம். அப்போ நம்ம எடுத்த உடனே வந்து இவன் தான் தப்பு பண்ணிட்டான் உடனே சுட்டுறணும் அப்படிங்கிறது வந்து அது சாத்தியமே இல்லை. ஒருவேளை பண்ணலாம், காவல்துறையை வச்சு என்கவுண்டர் பண்ணலாம், என்ன வரும்னா அவனை கொள்ளலாம். பட் அதுக்கு பல எதிர்ப்புகள் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கன்னடம் தெரிவிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் உள்ளே வரும், சட்டங்கள் பல சட்டங்கள்லாம் உள்ளே வரும். அதெல்லாம் சாத்தியமே இல்லாது. ஏன்னா நீங்கள் ஒரு ரஜினி படத்தில் இப்போ இந்த வேட்டையின் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அந்த சட்டத்திட்டங்களை அருமையாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர் அமிர்தா பச்சன் வந்து ஒரு அதில் வந்து நீதிபதியாக நடிச்சிருப்பார், அருமையாக பண்ணியிருப்பார். அப்படிங்கள பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேடை பேச்சுகளில் வந்து கரெக்டாக இருக்குமே தவிர செயல்பாடுக்கு அது சாத்தியமே இல்லாது. ஏன்னா எக்காரத்தை கொண்டும் ஒரு நீங்கள் ஒரு வேளை தப்பு பண்ணாத நீங்கள் ஆத்திர அவசரம் நீங்கள் சுட்டு கொண்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற வந்து டக்குன்னு எடுத்தவங்க கவுத்தணும் பண்ண முடியாது. பட் ஒரு வழிகளில் பண்ணலாம். நான் அதை பற்றின ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு விதத்தில் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசாரணை நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாராளமாக பண்ணலாம், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. காவல்துறைகிட்ட சொல்லி இவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்ட்டு அழகாக என்கவுண்டர் போட்டு அழகாக பண்ணலாம். கிட்டத்தட்ட கரெக்டாக 1 மந்த்துக்குள்ளே சூப்பராக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தூத்துக்குடியில் நடந்துச்சுல, தூத்துக்குடியில் உடைய அது என்ன பேர், விளாத்தி குளத்தில் ஒரு 12th படிக்கிற பொண்ணு பாலியல் வன்முறை கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. சரிலாம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இனிமேல் அதை ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை அவன் அப்பீல் பண்ணுறான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்படியே கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். இன்னும் அதெல்லாம் அவங்களுடைய உரிமை. ஏன்னா எனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வந்து அவன்